சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி நானும் யாத்திரன் குட்டியும் காலையிலே ஒரே வைப்பாக தான் இருந்தோம். அப்புறம் இன்றைக்கி புரட்டாசி மாதம் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால காலையில் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்வீட் பொட்டோட்டோ அத்தை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு அப்புறம் பூஜை வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமி கும்பிட்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தை வந்துட்டு பெருமாளுக்கு படைக்கிறதுக்காக வந்துட்டு சாப்பாடெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நானும் யாத்திரன் குட்டியும் நாமத்தை போட்டுட்டு டேரெக்டாக சாமி கும்பிட வந்துட்டோம். என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா துளசி தீர்த்தம், அப்புறம் வந்துட்டு சாம்பார் ரைஸு அண்ட் பாயசம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே வீடே அப்படியே பக்தி மயமாக இருந்தது. யாத்திரன் கையில் மணியை கொடுத்தாச்சு. இந்த சாம்பிராணி பின்னாடியே அடிச்சுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அடிக்க விட்டாச்சு. அடுத்து என்ன சாப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யாத்திரன் குட்டிக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டு அப்படியே செல்ஃபியை நாள் போட்டுருவோம் அப்படின்னு ஃபேமிலியாக சேர்ந்து நாமத்தோடு 4 செல்ஃபி எடுத்தாச்சு. அப்புறம் யாத்திரன் குட்டி உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னங்கடா கறி குழம்பு சாம்பார் ஊத்துறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சாம்பாரை பார்த்தோன்னே என் ஹஸ்பண்ட் ரியாக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சாம்பார் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செம்ம காம்போ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வாழை இலை சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் வாழை இலை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டு பெருமாளுக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.